குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் ஆசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நொடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கு யான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பெயர்ச்ச ராகவே கேதவே நமோ நமக. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 22/12/2025 திங்கட்கிழமை, மார்கழி மாதம் 7ஆம் நாள், ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு. நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தகேர். சூரிய உதயம் காலை 6:25க்கு. கரணன் 9 முதல் 10:30 வரை. திதி இன்று காலை 10:46 வரை த்விதியை, பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:07 வரை பூராடம், பின்பு உத்திராடம். நாமயோகம் இன்று மாலை 4:38 வரை துருவம், பின்பு வியாக்காத்தம். கரணம் இன்று காலை 10:46 வரை கௌலவம், பின்பு இரவு 11:08 வரை தைத்துலம், பின்பு கரசை. அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 4:07 வரை சித்த யோகம், பின்பு காலை 6:24 வரை அமிர்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:07 வரை ரோகிணி, பின்பு மிருகசிரிஷம். நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு. ஜீவன் இன்று அதிகாலை 3:13 வரை உயிரற்றவை, பின்பு அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமமுடைய ராசி ரிஷப ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ கோமாதாவை வழிபட முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும். ஸ்ரீ கோமாதாவிற்கான மந்திரம்: கோமாதா குலமாதா சகல தேவதா ஸ்வரூபிணி மனோகரமான தேவதா அமிர்த வர்ஷினி ஸ்ரீ காமதேனவே நமக என்று வழிபட்டால் பொன்மழை பொழிவாளாம் அன்னை ஸ்ரீ மகாலட்சுமி. காமதேனுவினிடத்தில் 30 முக்கோடி தேவர்கள் வாசம் செய்கிறார்கள். அஷ்ட ஐஸ்வர்யங்கள் இருக்கிறது. ஷோடச மகாலட்சுமியுடைய அனுகிரகம் உண்டு. மும்மூர்த்திகளுடைய அனுகிரகம், முப்பெரும் தேவியர்களுடைய ஆசி எல்லாமே ஸ்ரீ கோமாதாவின் இடத்தில் வாசம் செய்கிறார். ஆகவே ஸ்ரீ கோமாதாவை வழிபடுபவர்களுக்கு செல்வ வளம், செல்வாக்கு, அந்தஸ்து, பட்டம், பதவி, சௌபாகியம், அஷ்டலக்ஷ்மிகளுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். பசுவிற்கு இந்த நாள் வஸ்திரங்கள் சாற்றி அன்னதானம் செய்யலாம். உணவு கொடுப்பது விசேஷம். பரங்கிக்காய் தானம் செய்யலாம். பழ வகைகள், பச்சை காய்கறிகள், கீரைகள் தானம் செய்வது விசேஷம். உங்கள் வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோ சம்ரக்ஷணம் என்பார்கள். பசுக்களை பராமரிக்கக்கூடிய இடத்திற்கு சென்று அங்கு தீவனங்களுக்கு உங்களால் முடிந்த ஒரு தொகையினை கொடுக்கலாம். அல்லது தீவனங்களுக்கு உண்டான பொருட்களை வாங்கி கொடுப்பது விசேஷம். கோ சம்ரக்ஷணம் செய்பவர்களுக்கு 7 ஜென்ம பாவங்கள், கர்ம வினைகள் குறையும் என்பது ஐதீகம். இதை நம்பிக்கையோடு செய்து பாருங்கள். வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் அதிகரிக்கும். பண வரவுக்கு வழி கிடைக்குங்க. இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு, என்னென்ன வேலைகள் செய்யலாம், எது செய்தால் நல்லது நடக்கும் உங்களுக்கு,
சாந்தி பூஜைகள் செய்வதற்கு உகந்த நாள். இறைவனுக்கும் இறைவிக்கும் அபிஷேகம் செய்து வழிபடுவதற்கு நல்ல நாள். நந்தவனம் அமைக்க ஏற்ற நாள். கடன்களை அடைக்க சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. மதியம் 1:57 முதல் 3:38 வரை மேஷ லக்னம். பிற்பகல் 3:39 முதல் 5:32 வரை ரிஷப லக்னம். 5:33 முதல் 7:38 வரை மிதுன லக்னம். 7:39 முதல் இரவு 9:49 வரை கடக லக்னம். 9:50 முதல் 11:55 வரை சிம்ம லக்னம். 11:56 முதல் காலை 1:55 வரை கன்னி லக்னம். 1:56 முதல் காலை 3:55 வரை துலாம் லக்னம். 3:56 முதல் காலை 6 மணி வரை விருச்சக லக்னம். 6:06 முதல் 8:15 வரை காலை தனுசு லக்னம். 8:16 முதல் 10:21 வரை மகர லக்னம். 10:22 முதல் 12:15 வரை கும்ப லக்னம். 12:16 முதல் 1:56 வரை மதிய மீன லக்னம். திங்கட்கிழமை இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சந்திர பகவான். ஸ்ரீ சந்திர பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்பவர்களுக்கு மனதில் நிம்மதி, சந்தோஷம், மாணவர்களுக்கு புத்தி கூர்மை, நல்ல அறிவு, திறன், மேன்மை, வளர்ச்சி, எண்ணத்தில் தெளிவு உண்டாக்குங்க. ஸ்ரீ சந்திர பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் நல்ல ஸ்தானங்களில் இருந்தால் அவங்க மிகப்பெரிய கோட்டீஸ்வர யோகத்தை பெறுவாங்க. அவங்க கிட்ட இல்லாத சொத்து சுகமே இல்லைங்க. அந்த அளவுக்கு எல்லா விதமான விஷயங்களும் நடக்கும். பரிபாலனம் செய்வாங்க. எல்லாவற்றையும் ஆளுமை செய்யக்கூடிய திறனும் உண்டு. திங்கட்கிழமை தினத்தில் ஸ்ரீ சந்திர பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை 27 முறை சொல்வது நல்லது. ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். தமிழ் மந்திரம் ஸ்ரீ சந்திர பகவானுக்குடையது. எங்கள் குறைகள் எல்லாம் தீர்க்கும் திங்களே போற்றி, திருவருள் போற்றி, சந்திரா போற்றி, சத்குரு போற்றி, சங்கடம் தீர்ப்பாய் சதுரா போற்றி என்று வழிபடுங்கள். 12 ராசிக்காரர்களும் அவரவர்களுடைய ராசிக்கான சுபகிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. இந்த நாளுக்கான சுபகிரக ஓரைகள். திங்கட்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும் பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. மேஷராசி அன்பர்களுக்கு மனசுல புதிய விதமான லட்சியங்கள் இந்த நாள் அதிகமாகவே இருக்கும். ஏதாவது ஒன்று சாதிக்கணும்னு நினைப்பீங்க. நினைக்கிறது மட்டும் இல்ல, அதை செஞ்சும் காட்டக்கூடிய நிலை இருக்குங்க. லட்சியத்தோட வெற்றி நடையில பயணிக்கக்கூடிய ஒரு நிலையும் வெற்றி வாக்கை சூடுவீர்கள். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. தெளிவு இருக்கும். தெம்பாகவும் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து முடிக்கணும்னு காலையிலேயே சரியாக திட்டமிட்டு உங்களுடைய பிளானிங் பர்ஃபெக்ஷன்லாம் பார்க்கும் பொழுது மற்றவங்களுக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கும். அத மாதிரி குடும்பத்துல உங்களுக்கான ஒரு தனி நிலையை, அதாவது உங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை நீங்க கிரியேட் பண்ணிடுவீங்க. நீங்கன்னா இப்படிதான் அப்படின்னு மற்றவங்க நினைக்கக்கூடிய அளவுல உங்களுடைய பழக்க வழக்கங்கள் ஆகட்டும், அன்றாடம் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் ஆகட்டும், ஏதோ ஒரு விதமான ஒரு ரெகனைஸ், உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு உண்டான வகையில ஏதாவது ஒரு காரியத்தை இன்னைக்கு சாதிச்சு காட்டிடுவீங்க. நினைக்கிற மாதிரியாக முடிக்கிறதுக்கான ஒரு சூழல் கிரக அமைப்புகள் இருக்குங்க. அப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத மட்டும் கண்டிப்பாக நீங்க தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியம். எதனால உங்களுக்கு இப்படிப்பட்ட பலன் சொல்லப்படுதுங்கிற ஒரு சூக்ஷமத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். எந்த ஒரு வேலைகளை செய்தாலும் சரி, அதை நிர்ணயம் பண்ணிடுவீங்க. இந்த நேரத்துக்கு இந்த காரியம் தான் செய்யணும், இந்த வேலைகள் தான் செய்யணும் அப்படின்னு சரியான ஒரு வேலைகளை திட்டமிட்டு செய்யும் பொழுது அதற்கு ஏற்றபடியாக வேலைகளை டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு வரதுக்கான ஒரு சூழ்நிலை. அதோட
குடும்ப நபர்களுடைய செயல்பாடுகளுக்கும் நீங்க ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பீங்க. மத்தவங்க உங்களுக்கு இருக்கிறாங்களோ இல்லையோ, நீங்க மத்தவங்களுக்கு, அதாவது வெளிநபர்களுக்கு இல்ல, குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கே அவங்களுடைய சூழ்நிலைகளை புரிஞ்சுக்கிட்டு அனுசரிச்சுக்கிட்டு அவங்களுடைய, அதாவது பிள்ளைகளுடைய செயல்பாடுகளுக்கு ஏத்த மாதிரி உங்களுடைய நடவடிக்கையை மாத்திக்குவீங்க. இது மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட்டுங்க. உங்களுடைய செயல்பாடுகளை பத்தி பிள்ளைகளே வியப்பாகவும் உங்கள் மீதான ஒரு அன்பை வெளிப்படுத்துவாங்க. வியாபார வேலைகள் இருக்கிறவங்களுக்கு சில நுட்பங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. எடுத்தோம் கவிழ்த்தோம் எதையோ ஒண்ணு செஞ்சுட்டு போகாம ஒவ்வொரு வேலைகள்லையுமே முக்கியத்துவம் கொடுப்பீங்க. அதை எப்படி செய்யணும், இந்த காரியத்தை எப்படி செய்யறது, நேரத்தை எப்படி மிச்சப்படுத்துறது, இந்த வேலை செய்யறதுனால நமக்கு ஏதாவது பலன் கிடைக்குமா அப்படின்னு வருமானம் வரக்கூடிய விஷயங்கள்ல தான் உங்களுடைய கவனமே இருக்குங்க. அது மட்டுமல்ல, இலக்கியம் சம்பந்தமான துறைகள் இருக்கிறவங்க, அதாவது லிட்ரேச்சர் சம்பந்தமாக படிக்கிறவங்க, இலக்கிய துறையில பணிபுரிபவர்கள், அதே மாதிரி அரசு சம்பந்தமான ஒரு இலக்கிய துறையிலையும் இருக்கிறவங்க, பிரைவேட் செக்டார்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்குங்க. வரக்கூடிய தை திருநாள், பொங்கல் திருநாள், தமிழர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு நிலைப்பாடுகள்ல உங்களுக்கு சில அவார்டுகள், விருதுகள்ல கிடைக்கிறதுக்கும், அல்லது ஒரு பட்டமளிப்பு விழா, ஒரு டாக்டரேட் பட்டம் வாங்குறதுக்கு PhD பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுக்குள்ள முடிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு கௌரவமான ஒரு பட்டம் கிடைக்கலாங்க. பதவி உயர்வு கிடைக்குமாக. இலக்கியம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபாடு அதிகமாக இருக்கும். பேச்சாற்றல் ரொம்ப எக்ஸலண்டா இருக்குங்க. அதிலும் தமிழ் பேச்சு என்பது உங்களுக்கு இயல்பாகவே சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் நீங்க ஒரு கல்வி ரீதியாக போகும்பொழுது இலக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல அதிகமான ஒரு நாட்டம், ஈடுபாடு, உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த மாதிரி நல்ல பலன் கண்டிப்பாக வந்தே தீரும். கவர்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள்லாம் அந்த செயல்பாடுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. ஏதாவது ஒரு உதவி, அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடுகள்ல உதவி வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு சாதகமாக அந்த உதவி எல்லாம் வீடு தேடி வந்துடும். அதுக்காக நீங்க கஷ்டப்படவே அவசியம் இருக்காது. வீட்டுல இருந்தா மாதிரியே போதும். ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு அரசினுடைய உதவிகள் கிடைக்கும். அதே மாதிரி அலுவலகம், ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கு உத்தியோக ரீதியாக மேல் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்க பெறுவீர்கள். அதிலும் தடைப்பட்டு வந்த வேலைகள், அதாவது அந்த ஒத்துழைப்பு மூலமாக சீக்கிரமாகவே நடத்தி காட்டுவீர்கள். நீங்கள் யார் என்பதை ப்ரூஃப் பண்றதுக்கு உண்டான நாளுங்க. கேளிக்கை சம்பந்தமான விஷயங்கள்ல சேமிப்பு எல்லாம் குறையுங்க. புத்தாண்டு கொண்டாட்டங்கள், வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, ஆஃபர்ல நிறைய ஒரு இலவசங்களுடைய அடிப்படையில் சில பொருட்கள் வாங்கினா சில பொருட்கள் இலவசங்கிற விளம்பரத்தின் அடிப்படையிலும் சரி, EMI ஸ்கீம்ல ஏதாவது ஒரு பொருளை வாங்கணும்னு நினைப்பீங்க. இப்படி கேளிக்கை கொண்டாட்டங்கள், வெளி இடங்களுக்கு பிள்ளைகளோட போறது, ரெஸ்டாரண்ட்டுக்கு போறது, ஒரு என்டர்டெயின்மெண்டான இடத்துக்கு போகிறது, இப்படி போறதுனால பணம் குறைவு ஏற்படுங்க. அந்த நேரத்துல சேமிப்புகளை பத்திரப்படுத்திக்கோங்க. நல்லது. ஒரு நாள் மட்டும் நம்மளுடைய கொண்டாட்டம் அல்ல, இந்த வருடம் முழுவதும் 365 நாட்களும் நாம் சிறப்பாக சிரித்து முகத்தோடு நல்ல சந்தோஷமாக மன நிம்மதியாக வாழ வேண்டுமானால் சேமிப்பு என்பது மிக முக்கியம். சிரமங்கள்லாம் பெரும் அளவு குறைய போகுது. மாணவர்களுக்கு படிப்புல திக்கு முக்காடிட்டு இருந்த உங்களுக்கு ஓரளவுக்கு வழி கிடைக்குங்க. ராசிக்கான சுப ஹோரைகள் மேஷராசி அன்பர்களுக்கு சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிரன், இந்த ஓரைகள்லாம் உண்மையிலே நல்ல ஒரு அமோகமான பலன்களை ஏற்படுத்தும். கவர்மெண்ட் சம்பந்தமான விஷயங்களுக்கு செவ்வாய் மற்றும் குரு ஓரைகள் நல்ல பலனை கொடுக்குங்க. பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சுக்கிர ஓரை நல்லது. கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கு மாணவர்களுக்கு சந்திர ஓரை ரொம்பவே ஆப்டா இருக்கும். தொழில் சம்பந்தமான விஷயங்கள் பேசுறதாகட்டும் அல்லது முடிவுகள் எடுக்கிறதாகட்டும், ஒரு தீர்வுகள் காணக்கூடிய நிலைப்பாடுகள் எதுவாக இருந்தாலும் செவ்வாய் மற்றும் புதன், குரு ஓரைகள் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் இள நீலம். நட்சத்திர பலன், அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இலக்குகள்ல பிறக்கும், அதாவது லட்சியத்தோட செயல்படுவீங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு டெவலப்மெண்ட் அதிகமாகவே இருக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் குறைய கூடிய ஒரு நிலை இருக்கிறது. வீண் விரயங்கள் ஆகலாங்க. பெற்றோரையும் வீட்டில் மற்றவர்களையும் கவனித்து வந்தாலே போதும், உங்களுக்கு நல்ல ஆசைகள் கிடைக்கும். இந்த நாளுக்கான பரிகாரம் என்று பார்க்கும் பொழுது, கடன் தொல்லை தலைக்கு மேல இருக்கு, ஒன்னும் பண்ண முடியல, பண நெருக்கடி, பணம் கொடுத்தவங்க ரொம்ப அழுத்தம் கொடுக்கறாங்க, நெருக்கடியினால மன வேதனைக்குள்ளாகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் சிவபெருமானுக்கு பச்சரிசியை கொண்டு அதை மாப்பொடி போல, அதாவது மாவிளக்குக்கு மாவு எப்படி அரைப்போமோ அதே போல மாப்பொடி போல அரைத்து அவற்றை அபிஷேகத்திற்கு கொடுத்து காலை நேரத்துல சிவபெருமானுக்கு வில்வம் சாற்றி பசும்பால் அபிஷேகம் மற்றும் பச்சரிசி மாப்பொடி கொடுத்து அபிஷேகம் செய்வதை நீங்கள் கண்ணார பார்த்து தரிசனம் செய்ய வேண்டும். இப்படி செய்வதால் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் எப்படி இருந்தாலும் சரி அதெல்லாம் நீங்கிறதுக்கான மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, தருணங்கள், தன வரவுகள் அதிகரிக்கும். இப்படிப்பட்ட ஒரு நல்ல பரிகாரங்களோடு நாளைய தினம் உங்களை சந்திக்கிறேன். ராசி பலன்களில் வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். ஹேவ் a nice day. ரிஷபராசி அன்பர்களுக்கு உறவுகளுடைய வழியில
நல்ல எண்ணங்கள் தோன்றுங்க. அதாவது மத்தவங்களை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சில வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். எண்ணத்துல தெளிவு இருக்கும். யார் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாக்குங்க. மத்தவங்க மேல நீங்க தவற நினைச்சிருந்தாலும் சரி, அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய சில குண நலன்களை பற்றி நீங்கள் அவ்வப்போது ஆராய்ந்து கொண்டிருப்பீர்கள். எண்ணமும் உங்களுக்கு அது போலத்தான் இருக்குங்க. எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அது மட்டுமல்ல, கடன் உதவியாக இருக்கலாம், அல்லது பிள்ளைகளுடைய கல்வி சம்பந்தமான உதவிகள், உங்களுக்கு தெரிஞ்ச நபர்களிடத்துல நீங்க கேட்கக்கூடிய உதவிகள்லாம் நிச்சயமாக மறுக்காம உங்களுக்கு அப்படியே கிடைக்கிறதுங்கிறது ஒரு மிக மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்குங்க. வாக் சித்தி நன்றாக இருக்கிறது. அதாவது பேசக்கூடிய விஷயங்கள் மற்றவர்களுக்கு உங்களுக்கு உதவி செய்யணுங்கிற ஒரு ஆத்மார்த்தமான ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையோட செய்வாங்க. வீடு மற்றும் வாகனத்தை மனதிற்கு பிடித்த மாதிரியாக மாற்றிக்கொள்வதற்கு முயற்சியும் செய்வீங்க. இப்ப இருக்கக்கூடிய வீடு சரியில்லை, சின்னதாக இருக்கு அப்படின்னா அதை பெரிய வீட்டுக்கு போறதுக்கும் அல்லது கொஞ்சம் இடம் தாராளமாக இருக்கக்கூடிய இடங்களுக்கும், வாகனம் பழையதாக இருந்து பயன்படுத்திட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை புதிதாக வாங்கலாம். அல்லது பழுது நீக்கக்கூடிய விஷயங்கள், கார்ல பெயிண்டிங் மாத்துறது, உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு கலர் வேரியேஷன்ஸ்க்கு கொண்டு வர்றது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நடக்குங்க. ஆரோக்கியத்துல பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த நாள் உணவு சார்ந்த விஷயங்கள்ல சில அலர்ஜி ஏற்படலாங்க. வயிறு சம்பந்தமான உபாதைகள் மட்டுமல்ல, உணவு சார்ந்த விஷயங்களால தான் உடம்பே கெட்டு போகுது. ஆக புது விஷயங்களை கையாளாதீர்கள். அதாவது புது வகை உணவுகளை கூட நீங்க டேஸ்ட் பண்ணாதீங்க. புது இடங்களுக்கு போகும்பொழுது கூட அந்த இடத்தினுடைய சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி சாப்பிடுறதோட உங்களுடைய உடம்புக்கு எது நல்லதோ, எது செரிமானமாக்குமோ, எது உங்களுக்கு சைடு எஃபெக்ட் இருக்காதோ அந்த மாதிரியான உணவுகளை பார்த்து தரம் பார்த்து சாப்பிடுறது ரொம்ப நல்லது. சமூகம் தொடர்பான சிந்தனைகள் இருக்கிறவங்களுக்கு மனசுல ஒரு சில சேஞ்சஸ் கிடைக்குங்க. மாற்றம் என்பது உங்களுக்கு பிறக்கக்கூடிய நிலையில இருக்கு. வியாபாரம் செய்யறவங்க ரொம்ப டெக்னிக்கா யூஸ் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்ல, புது விஷயங்கள் இப்போ இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னா அந்த விஷயங்களை மக்கள் கிட்ட கொண்டு போறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. ஒவ்வொரு நாளுமே புதிதாக ஒரு சில விஷயங்களை மக்கள் இடத்துல கொண்டு போறதுல உங்களுக்கு அலாதி பிரியம். அது மட்டுமல்ல, வியாபாரிகளிடையே உங்களுக்கான பெயரும் ஒரு உயர்வாக இருக்கும். வாடிக்கையாளர்களிடத்துல ஒரு நல்ல நம்பிக்கையை பெற்ற ஒரு நிறுவனமாக நீங்க திகழ்வீங்க. வணிகம் தொடர்பாக பல விஷயங்களையும் கற்றறியக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இந்த நாள்ல வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல மதிப்பு மரியாதை அதிகமாக இருக்கும். ரிஷபராசி என்பர்களுக்கு சிக்கல்கள்லாம் விலகக்கூடிய நாளுங்க. எதுவுமே பயப்பட வேண்டாம். இந்த நாள் உங்களுக்கு ஏதுவாகத்தான் இருக்கிறது. உணவு சார்ந்த விஷயங்கள், உடல் நலத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா போதும். மற்றபடி ஏதோ பயப்படுற மாதிரி இல்ல. கால கிரக நிலைகள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கிறது. உங்களுடைய ராசிநாதனான சுக்கிர பகவான் காலபுருஷ தத்துவத்தின்படி அஷ்டமஸ்தானத்துல கோல்சாரத்தினுடைய அமைப்புல உங்களுடைய ராசிநாதனான சுக்கிர பகவான் சூரியனோடு சேர்ந்து இருக்கிறார். அவருடன் புதன் பகவான், அதாவது நட்பு கிரகங்களோடு தான் அஷ்டமஸ்தானத்துல இருக்கிறதுனால எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. இருந்தாலும் 8ஆம் இடம் அப்படிங்கிறது ஆயுள் பாவத்தையும் குறிக்குது, கர்மாதிபதிக்குண்டான இடமும் கூட. ஆக ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்கள் இதனாலதான் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமும் கூட. மாணவர்களுக்கு அற்புதமான நாளாகவும் காணப்படுகிறது. ராசிக்கான சுப ஹோரைகள் பொதுவாக சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் இந்த ஓரைகள்லாம் அமோகமான பலன்களை உண்டு பண்ணுங்க. அதாவது சுப நிகழ்ச்சிகளை குரு மற்றும் சுக்கிர ஓரைகள்ல செய்யலாம். புதிய வீடு, ஆடை, ஆபரணங்கள், மனை சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர ஓரை ரொம்ப ரொம்ப நல்லது. ஆரோக்கிய சம்பந்தமாக மாத்திரை மருந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலும் அதை சுக்கிர ஓரையா பார்த்து செய்யுங்க. சீக்கிரமாகவே குணம் பெறுவீர்கள். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள்: கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமாக இருக்கணுங்க. உங்களுடைய நட்சத்திரத்தின் அதிபதியான சந்திர பகவானுக்கான நாள் திங்கட்கிழமை தினம் சிவ வழிபாடு செய்யுங்க. உடல் நிலையில எந்த விதமான பிரச்சனைகளும் காணப்படாது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு உயர்வான ஒரு மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து இதெல்லாம் நிறைவாக கிடைக்கக்கூடிய நாள். இந்த நாளுக்கான பரிகாரம் என்று பார்க்கும் பொழுது பசுவிற்கு பிரத்யேகமாக ஒரு 1/4 கிலோ லட்டு வாங்கி உங்களுடைய பிரார்த்தனைகள் என்னென்ன வேண்டுதல்கள் இருக்கிறதோ அவற்றை மனதார ஆத்மார்த்தமாக பிரார்த்தித்து திங்கட்கிழமை தினத்துல சுக்கிர ஓரையில நீங்க கொடுங்க. உங்களுடைய ராசிநாதனான சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் கண்டிப்பா கிடைக்கும். அது மட்டுமல்ல, மகாலட்சுமி அனுகிரகமும் சேர்ந்தே கிடைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வகையில இனிப்புகள் வாங்கி நீங்கள் பசுவிற்கு கொடுக்கிறது இந்த நாள் ரொம்ப நல்லது. மீண்டும் மற்றொரு பரிகாரங்களோடு ராசி பலன்களில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஹாவ் a nice day. All the best. மிதுன ராசி அன்பர்களுக்கு இனம் புரியாத வகையில சில பழைய நினைவுகள் மனசுல ஒரு சில நேரங்கள்ல வந்து போகும். இப்படி வர்றதுனால மனசுல கவலைகள் தான் அதிகரிக்குங்க. அதிலும் நல்ல விஷயங்களாக இருந்தால் பரவாயில்லை. உங்களுக்கு நடந்த சில அவமானங்களை பற்றியும் உங்களுடைய தன்மானத்தை
சோதித்து பார்க்கக்கூடிய விதமாக நடந்த சூழ்நிலைகள், மற்றவர்கள் பேசிய சில வார்த்தைகள், இதெல்லாம் உங்களை மனப்புழுக்கத்திற்கு உள்ளாக்கி விடுங்க. இதை திரும்ப திரும்ப நினைக்கிறதுனால உங்களுக்கு வேலைகள்ல சோர்வுகள் தான் இருக்கும். ஒரு திறம்பட உங்களால செய்ய முடியாது. மனக்குழப்பத்துடனே காணப்படுவீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, இந்த நிலைக்கு காரணம் என்ன? எதனால இந்த நாள் நமக்கு இப்படி இருக்கிறது என்கிற கேள்வி உங்கள் மனதில் கண்டிப்பாக எழும். அதற்குண்டான காரணம் என்ன என்பதை நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். கிரகத்தினுடைய கோல்சார போக்கு எப்படி இருக்கிறதோ அதற்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு எண்ணங்களும் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அந்த வகையில பார்க்கும் பொழுது பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். வேறு வழி கிடையாது. அவசரப்பட்டீர்களே ஆனால் தேவையில்லாமல் சிக்கல்களில் மாட்டிக்கொள்ள வேண்டியிருக்கும். ஆக மிதுன ராசி அன்பர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இதுதான். இன்றைய நாட்களுக்குண்டான ஒரு காலபுருஷ தத்துவப்படி, அதாவது கோல்சாரத்தினுடைய அமைப்பு படி கிரக ரீதியாக இருக்கக்கூடிய அமைப்பு. ஆக இந்த நிலையில் வைத்து பார்க்கும் பொழுது உடன் பிறந்தவங்க கிட்ட விட்டு கொடுத்து போகணும். அனுசரணையாக நடந்துக்கிறது நல்லது. எதிலுமே அவசரம் இல்லாம பொறுமையாக இருங்க. மாணவர்களுக்கு பிரத்யேகமாக தவறான வழிக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்குங்க. இருந்தாலும் அந்த வழிக்கு நீங்க செல்லாம மனதை ஒருமுகப்படுத்தி படிக்கிறதுக்காக மட்டுமே உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய திறமைகளையும் பயன்படுத்தணுமே தவிர மனசுக்கோ உங்களுடைய குடும்பத்துக்கோ உங்களுக்கோ ஒவ்வாத சில விஷயங்கள்ல ஈடுபடாதீங்க. ஏதாவது ஒரு வகையில தவறு செய்யறதுக்குண்டான ஒரு மனநிலை போனாலும் நீங்கள் அதில் அந்த வழியில் செல்லாமல் உங்களை நீங்களே மீட்டெடுக்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்கிறது. வெளிப்படையாக பெற்றோர்களிடத்துல பேசுறது, பள்ளியிலும் சரி கல்லூரிகளிலுமே ஆசிரியர்களிடத்துல மதிப்போட மரியாதையோட நடந்துக்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள் செய்யும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு நல்லிணக்கம் காணப்படுங்க. அதிகாலை பொழுது சீக்கிரமாக எழுந்து தியானத்தில் ஈடுபடுங்கள். மனதை உங்களால் கட்டுப்படுத்த முடியும். கட்டுப்படுத்தக்கூடியவர்களுக்கு மட்டுமே நல்ல மதிப்பெண்கள் கிடைக்குங்க. ஆக படிக்கக்கூடிய விஷயங்கள்ல அலட்சிய போக்கு காட்டாதீங்க. எச்சரிக்கையாக இருக்கணும். அவ்வப்போது எவ்வளவுதான் படிச்சாலும் மனசுல பதியாத ஒரு நிலை இருக்கும் பொழுது சலிப்புத்தன்மை தானாகவே வந்துவிடும். அப்படித்தான் இருக்கும். இருந்தாலும் பெரிதுபடுத்தாதீங்க. தொடர்ந்து முன்னேறி கொண்டே செல்லுங்கள். எவ்வளவு தடை தாமதங்கள் வந்தாலும் படிக்கக்கூடிய விஷயங்கள்ல மட்டும் எந்த விதமான ஒரு காம்ப்ரமைஸ் மைண்ட் வைத்துக் கொள்ளாதீர்கள். பிற நபர்களுடைய சிபாரிசுக்காக காத்திருக்கக்கூடியவர்கள் வேலை தொடர்பாகவோ அல்லது வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு கூட வெளி இடங்கள்ல வேலைக்காக சிபாரிசு சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் பொறுமையாகத்தான் இருக்குங்க. எதிர்பார்த்த வேகத்துல வேலைகள் நடக்காது. காரிய தடைகள் இருக்கும். சுப காரியம் தொடர்பான விஷயங்கள்ல அலைச்சல்கள் அதிகமாக இருக்குங்க. மற்றவங்க கிட்ட நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். பிறருடைய நலன் கருதி நீங்கள் செய்யக்கூடிய சில உதவிகள் கூட மற்றவர்களுக்கு அது தவறுதலாக கூட தோன்றலாம். உதவியாக இருந்தாலும் அவங்களுடைய எண்ணங்களை புரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க. வியாபாரத்துல புதிய முயற்சிகள்ல கவனமாக இருக்கணும். உத்தியோக வேலைகள் இருக்கிறவங்க சோர்வில்லாம செயல்படுறது நல்லதுங்க. தெளிவு பிறக்கக்கூடிய நாளாகவும் இருக்கு. ஆக ராசி அமைப்பின்படி பொறுமையாக இருந்து காரியத்தை எப்படியாவது சாதித்துக் கொள்ளுங்கள். ராசிக்கான சுப ஹோரைகள் பொதுவாக புதன், குரு, சுக்கிரன், சந்திரன் இந்த 4 கிரக ஹோரைகள் சுப பலனை உண்டு பண்ணும். அதாவது உங்களுடைய புதிய முயற்சிகள் மேற்கொள்வதற்கு, கல்வி, தொழில், வீடு வாங்குவது, வீடு கட்டுவது, வேலைக்கு போகக்கூடிய ஒரு நேரத்தையும் புதன் உரையாக வைத்துக் கொள்ளுங்கள். அதே மாதிரி உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளை குரு மற்றும் சுக்கிர ஹோரைகள்ல தொடங்கும் பொழுதும் அல்லது செய்யும் பொழுதும் அந்த காரியமானது நல்லபடியாக நடக்குங்க. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள் நீங்க பெறுவீர்கள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுமையாகத்தான் இருந்தாக வேண்டும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. இந்த நாளுக்கான பரிகாரம் என்று பார்க்கும் பொழுது வீட்டில் கோதுமை மாவு வைத்திருப்பீர்கள். அந்த கோதுமை மாவை 3 கைப்பிடி மாவு எடுத்துக்கொள்ளுங்கள். அவற்றை பரப்பி அதில் ஸ்ட்ரீம் என்கிற எழுத்தை எழுதி கொண்டு ஒரு சொட்டு நெய் விட வேண்டும். அவற்றை சப்பாத்தி பதத்திற்கு மாவு பிசைவது போல பிசைந்து கொண்டு குளத்தில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு அந்த உருண்டைகளை, அந்த கோதுமை மாவு உருண்டைகளை உணவாக அளிப்பதால் உங்களுக்கு சீக்கிரமாக வேலைகள் கிடைக்கும். தொழில் ரீதியாக இருந்த முடக்க நிலைகள்ல மாறும். வருமானம் பெருகுங்க. இப்படி மீன்களுக்கு செய்யறதுனால அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள்ல உங்களை நாடி வரும். வாழ்த்துக்கள். இதே போன்று மற்றும் ஒரு உன்னதமான பரிகாரங்களோடு உங்களை ராசி பலன்களிலும் சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம். கடகராசி என்பவர்களுக்கு வியாபார வேலைகள்ல முக்கியமாக ஒரு சில நபர்களுடைய அறிமுகம் ஏற்படும். யாராவது ஒருவர் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் ஆவாங்க. அப்படி வரக்கூடிய நபர்களால உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை செய்து முடித்துக் கொள்வீர்கள். வியாபாரங்கள்ல அனுகூலமான பலன்கள் அதிகமாகவே இருக்குங்க. முக்கியமாக விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வது சந்தோஷமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கிறது. திங்கட்கிழமை தினம் உங்களுடைய ராசிநாதனான சந்திர பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த நாள். ஆகவே காலை பொழுதே நீங்கள் நவகிரக ஆலயங்களுக்கு சென்று சந்திர
பகவானுக்கு மல்லிகை பூ அதாவது வெள்ளை நிற பூக்கள் சாற்றி தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வது, வெற்றிலை பாக்கு வைத்து நீங்கள் அர்ச்சனை செய்து கொள்வது இன்னும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ராசியினுடைய அமைப்பு படி பார்க்கும் பொழுது மனசுக்கு தோணக்கூடிய விஷயங்களை செஞ்சு முடிச்சுடுவீங்க. சுதந்திரமாக செயல்படுவீர்கள். யாருக்கும் கட்டுப்பட்டவர்கள் அல்ல நீங்கள். தொழில் ரீதியாக இருக்கட்டும், சுயமாக ஒரு சில முடிவுகளையும் எடுப்பீர்கள். வேலைகள் போகக்கூடிய போக்கை நுணுக்கமாக தெரிந்து கொண்டு செயல்படக்கூடியவர்கள் நீங்கள். இயல்பாகவே சுறுசுறுப்பு என்பது அதிகமாகத்தான் இருக்கும். சோர்வு என்பது காணப்படாது. இந்த நாளில் செயல்பாடுகள்ல வேகம் அதிகரிக்குங்க. சீக்கிரமாக காரியத்தை முடிக்கணும், அடுத்தடுத்த நிலைகளுக்கு முன்னேறணுங்கிற ஈடுபாடு அதிகமாக இருக்கும். எண்ணத்தில் தெளிவு இருந்தாதான் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைகளே இருக்குங்க. குடும்பத்தில் இருந்துட்டு வந்த பண பிரச்சனைகள்லாம் குறையும். கடன் தொடர்பாக இருந்த சின்ன சின்ன கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் கண்ணுக்கு தெரியாமலேயே மறைந்து விடுங்க. சூரியனை கண்ட பனி போல மறையக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. ஆக பொருளாதார சிக்கல்கள் எல்லாமே நீங்குவதால ஓரளவிற்கு மகிழ்ச்சியோட காணப்படுவீர்கள். கடகராசி அன்பர்களே, கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிடுவீங்க. எப்படியாவது யாருக்காவது பணம் கொடுப்பதாகவோ அல்லது வேறு ஏதாவது ஒரு சில உதவிகள் செய்யற நீங்க வாக்குறுதி கொடுத்திருந்தா அந்த வாக்கு கண்டிப்பாக நீங்கள் அதை சாதித்து காட்டுவீர்கள். பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. வெளி வட்டாரங்கள் உங்களுடைய கருத்துக்கு மதிப்பு அதிகரிக்குங்க. பழக்க வழக்கங்கள்ல மாற்றங்கள் ஏற்படுங்க. பொதுவா சொல்லணும்னா கடகராசிக்காரர்களுக்கு ஒரு நிம்மதி நிறைந்த நாள் தான். சந்தோஷமாகவும் இருப்பீங்க. எதிர்காலத்துக்காக சில முதலீடுகள் செய்யணுங்கிற எண்ணங்கள் இருக்கும். பிள்ளைகளுக்கு உண்டான சில சொத்துக்கள் சேர்க்கணுங்கிற ஆசைகள் இருக்குங்க. உங்கள் துணைவருடைய ஆசை விருப்பங்களை நிறைவேற்றுறதுக்கு கடுமையான சில முயற்சிகளையும் மேற்கொள்வீர்கள். உடல் நலம் குறித்த எண்ணங்கள் அவ்வப்போது மனதில் வந்து போகுங்க. வயதினருக்கு ஏற்றார் போல் அவர்களுடைய ஆரோக்கியத்துக்கு தகுந்த மாதிரி அனுசரணையாக பார்த்துக் கொள்வது நல்லது. கடகராசி பெண்களுக்கும் சரி, உடல்நிலையில் நல்ல கவனம் தேவை. அது மட்டுமல்ல, ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நேரத்திற்கு சாப்பிடுவது சரியான ஒரு நிலைகள்ல இருக்கிறது. இப்படி செய்யறதுனால குடும்பத்திற்கு நீங்கள் மிகப்பெரிய ஒரு தூணாகவே காணப்படுவீர்கள். மாணவர்களுக்கு படிக்கணுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசை லட்சியங்கள்லாம் அதிகரிக்கலாங்க. வரக்கூடிய எக்ஸாம் 10th மற்றும் +2 தேர்வுல அந்த எக்ஸாம்ல நல்ல ஹை ஸ்கோர் பண்ணணும். மற்றவங்களுக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து வாழணும், உயர்ந்த மதிப்பெண் எடுக்கணுங்கிற உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே கைகூடி வரப்போகுது. டெபாசிட் சம்பந்தமான விஷயங்கள்ல கூடுதலான ஒரு அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். ஒரு 10 ரூபாய் சம்பாதித்தாலும் அது 1 ரூபாயாவது சேர்த்து வைக்க வேண்டும். குடும்பத்துக்காக ஏதாவது பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காக நகை வாங்க வேண்டும். பொன்பொருள் ஆபரண சேர்க்கை தொடர்பான எண்ணங்கள் எப்பொழுதும் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குங்க. சில நேரங்கள்ல உங்களுக்கு வரக்கூடிய கோபத்தை நீங்கள் குறைத்துக் கொள்வது நல்லது. எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணவரவுகள் வருவதற்குண்டான காலச்சூழல் கிடைக்குங்க. ராசிக்கான சுப ஹோரைகள் பொதுவாக கடகராசி அன்பர்களுக்கு சுப நிகழ்ச்சிகளை செய்வதற்கு குரு ஓரை நல்ல பலன்களை தரும். கல்வி, உத்தியோக, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்குமே சுக்கிர ஓரை நன்மைகளை தரும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன், புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல நபர்களுடைய அறிமுகம் கிடைக்குங்க. பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறைய போகுது. ஆயிலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றம் உண்டாக்குங்க. ராசிக்கான எளிமையான பரிகாரம் என்று பார்க்கும் பொழுது கடகராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சந்திர பகவான், அவருக்கான அதிபதி அம்மன். ஆக அம்மன் வழிபாடு உங்களுடைய எல்லா கோரிக்கைகளையுமே நிறைவேற்றக்கூடியதாக இருக்குங்க. நல்ல கல்வி படிச்சுட்டு அதுக்கப்புறமா ஈஸியாக வேலை கிடைக்கணும் அப்படின்னாக்கா படித்த படிப்புக்கு ஏத்த மாதிரி வேலை கிடைக்கணும். இதுக்கு பல ஆண்டுகள்ல நீங்க காத்திருக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்காது. இந்த எளிமையான பரிகாரத்தை செஞ்சுட்டு வந்தாலே போதுங்க. உங்களுடைய ஆசைகள், விருப்பங்கள் எல்லாமே நிறைவேற்றக்கூடிய ஒரு அமைப்பு காணப்படுங்க. எந்த ஒரு மாசத்திலையும் வர வளர்ப்பிறை புதன்கிழமை இல்லைனாக்கா வெள்ளிக்கிழமை தினத்துல அம்மன் கோவிலுக்கு போயிட்டு அம்மனுக்கு பச்சை நிறத்தாலான புடவைகளை சாற்றி வழிபாடு செய்யறது ரொம்பவே நல்லது. ஏதாவது ஒரு அம்மன் கோவிலுக்கு போகலாம். ஆபரணம் செஞ்சு அணிவிக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்குங்க. மீண்டும் மற்றும் ஒரு உன்னதமான பரிகாரங்களுடன் ராசி பலன்களில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். ஹேவ் a nice day and wonderful day. நன்றி, வணக்கம். சிம்மராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, நெருக்கமானவங்க, உறவுகளாக இருந்தாலும் சரி, நண்பர்களிடத்திலையும் விட்டு கொடுத்து போக வேண்டியது அவசியங்க. ராசியினுடைய போக்கு அந்த மாதிரி இருக்கிறது. சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொள்வது நல்லது. மன நிம்மதி கெட்டுடுங்க. மற்றவங்களுடைய கருத்துக்கு நீங்கள் மதிப்பளிக்க வேண்டியது அவசியங்க. மற்றவர்கள் உங்களுக்கு எதிராக செயல்பட்டாலும் சரி அல்லது எந்த விதமான கருத்துக்கள் பேசினாலும் அதற்கு நீங்கள் செவி சாய்க்க வேண்டும், மறுக்க கூடாது. கடன் சம்பந்தமான சிந்தனைகள் எப்பொழுதுமே அதிகமாக இருக்கும்.
சிம்மராசி அன்பர்களுக்கு கடன்ல இருந்து மீண்டு வருவதற்கான வழிமுறைகளை பற்றி அதிகமாகவே சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். வழக்கு சம்பந்தமான விஷயங்கள்ல பொறுமையாக காத்திருப்பது நல்லது. வரக்கூடிய ரிசல்ட் உங்களுக்கு அகைன்ஸ்டாக இருந்தால் உங்களால் எதுவும் செய்ய முடியாது. நல்லதொரு பதில் உங்களுடைய கஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கிற கூடிய நல்ல பதில்கள் வரும். அது வரையில பொறுமையாகத்தான் இருக்கணுங்க. அதை தவிர்த்து வேறொரு முறைகளில் நீங்கள் கையாளும் பொழுது பணம் தான் வீண் செலவாக்கி கொண்டு இருக்கும். சக ஊழியர்களிடத்துல தனிப்பட்ட விஷயங்கள்ல தலையிடுவதை தவிர்க்க வேண்டும். சிம்மராசி அன்பர்களே, நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு இருக்கணும். இல்லாதவங்க இடத்துல போய் கேட்டு பேசி எந்த விதமான ஒரு சங்கடத்தையும் ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். தாய்மாமன் வழியில விட்டு கொடுத்து போகணும். சாதகமான சூழல்கள் அப்பதான் உங்களுக்கு அமையுங்க. மாற்றம் ஏதாவது ஒரு வகையில உண்டாகும். மாணவர்கள் கவனமாக படிக்க வேண்டும். ராசிக்கான சுப ஹோரைகள் பொதுவாக சிம்மராசி அன்பர்களுக்கு சூரியன், சந்திரன், குரு ஓரைகள் நல்ல பலனை கொடுக்கும். சொத்து மற்றும் அரசாங்கம் சம்பந்தமான காரியங்களுக்கு செவ்வாய் மற்றும் சூரிய ஓரை நல்ல பலன்களை ஏற்படுத்தும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன் மக நட்சத்திரக்காரர்களை விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும். பூரம் நட்சத்திரக்காரர்களை சிந்தனைகள் அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் பிறரிடத்தில் அனுசரித்துதான் போக வேண்டும். இந்த நாளுக்கான பரிகாரம் என்று பார்க்கும் பொழுது சில நேரங்கள்ல உங்கள தாயோட சில வாக்குவாதங்கள் சரிவர பேச்சுவார்த்தை என்பது இருக்காது. சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த சங்கடமான சூழ்நிலைகள்ல இருந்து வெளியே வரத்துக்கு திங்கட்கிழமை தினம் சிவபெருமானுக்கு பசும்பால் கொண்டு அபிஷேகம் செய்வது, உங்களுடைய பெயர் ராசி நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, நவ கிரகங்களில் வீற்றிருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு பிரத்யேகமாக வெள்ளை நிற பூக்கள் சாற்றி, வெள்ளை நிற வஸ்திரங்கள் சாற்றி, நெல் வைத்து வழிபாடு செய்வதால் சில குற்றம் குறைகள், சின்ன சின்ன தோஷங்கள் எல்லாமே விலகிவிடும். ஆக மீண்டும் அற்புதமான இன்னும் ஒரு பரிகாரங்களுடனும் ராசி பலன்களில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. ஆல் த பெஸ்ட். நன்றி, வணக்கம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இன்று நீங்கள் துவங்கக்கூடிய ஒவ்வொரு செயலுமே திருப்தியாகவும் மன நிறைவுடனும் தெய்வத்தினுடைய அனுகிரகம் பூரணமாக நீங்கள் பெற வேண்டும் என மனதார இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம். இந்த நாள் கோல்சாரத்தின் படிக்கும் திங்கட்கிழமை கிரகங்களினுடைய சஞ்சார அமைப்பு எப்படி இருக்கிறது, அதை பொறுத்துதான் உங்களுக்கான ராசி பலன்கள் அமையுங்க. வியாபாரமாகட்டும், தொழிலாகட்டும், மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்கள், பணம் சம்பாதிக்கக்கூடிய நிலை, உங்களுக்கு யோகம் நிறைந்த கிரகங்கள் உங்களுக்கு நல்ல ஸ்தானத்துல இருந்தால் யாரும் கொடுக்காமலேயே தானாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில கைக்கு பணம் கிடைப்பது அனைத்துமே கிரகங்களினுடைய கருணையினால் தான். ஆக உங்களை ஆளக்கூடிய கிரகங்களுக்கு நன்றியினை தெரிவியுங்கள். நமஸ்காரம் செய்வது நிதமும் நல்லது. உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னர் வியாபார வேலைகள்ல மேன்மைகள் அதிகரிக்குங்க. தடைப்பட்ட காரியங்களை செய்து முடிக்க போறீங்க. ஆக கன்னிராசி அன்பர்களே, தொடக்கம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. வியாபார உத்தியோக ரீதியாக வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். பயண வாய்ப்புகள் உங்களுக்கு கை கொடுக்குங்க. தடைப்பட்டு வந்த சில திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் முடியக்கூடிய ஒரு காலகட்டம் இது. வீட்டுல சுப காரியம், சுப விசேஷங்கள் நடக்குங்க. திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நற்செய்தி உண்டு. ஆக உங்களுடைய வாழ்க்கையினுடைய தரத்தையும் உயர்த்தி கொள்வீர்கள். அன்றாடம் நடக்கக்கூடிய செயல்களும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குங்க. தெய்வ பணிகள்ல அவ்வப்போது ஈடுபட்டு வருவது நல்லது. திங்கட்கிழமை தினம் சிவபெருமானுக்கு உண்டான வழிபாடும், அதே போல சந்திர பகவானை நினைத்து நீங்கள் வழிபட வேண்டியது அவசியம். நவகிரக வழிபாடு மேற்கொண்டு பச்சரிசியினால் செய்த உணவினை யாராவது ஒருவருக்கு காலை உணவோ அல்லது மதிய நேரத்திலோ தானமாக கொடுத்து விடுங்கள். நன்மைகள் உண்டு. பிறை சூடிய பெருமான் சிவபெருமானுடைய அனுகிரகத்தை பூரணமாக பெறுவீர்கள். மாணவர்களுக்கு விளையாட்டு சார்ந்த உதவிகள் கிடைக்குங்க. நன்றாக மேன்மைக்கு வருவீர்கள். உழைப்பை அதிகப்படுத்துவீங்க. முன்னேற்றகரமான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. சாதாரணமான ஒரு சில வேலைகளை ரொம்ப அசத்தலாக்க செய்யறதும், அதனால உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பு கிடைக்கும். கஷ்டமான வேலைகளை கூட மிக எளிதாக முடித்து போகக்கூடிய போக்கு உண்டு. மற்றவர்களை காட்டிலும் உங்களுக்கு அற்புதமான அமைப்புகள் கிரக ரீதியாக சுப பலன்கள் உண்டாக்கும். நெருக்கமானவர்களிடத்துல இருந்த சில கருத்து வேறுபாடுகள்லாம் குறையுங்க. குடும்பத்திலையும் சரி, வெளி இடங்களிலும் பழகக்கூடிய நண்பர்களிடத்திலும் சரி, சில குறைபாடுகள் இருந்தால், அதாவது பேச்சு ரீதியாக பிறரை நீங்கள் மனதில் காயப்படுத்தி இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் தானாக விலகிவிடுங்க. கருத்து மாற்றங்கள், பரிமாற்றங்கள் இருக்கும். பிறரை நன்றாக புரிந்து கொண்டு செயல்படுவீங்க. கன்னிராசி அன்பர்களே, நேரத்திற்கும் காலத்திற்கும் மதிப்பு கொடுக்கக்கூடியவர்கள் நீங்கள். ஆக எல்லா விதமான செயல்களும் நன்றாக அமையும் பொழுது இறைவனுடைய அனுகிரகமும் உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். திருமணமானவர்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு உண்டாகலாங்க. தெய்வ வழிபாடை நம்பிக்கையோடு செய்யுங்க. காலை பொழுதில் அரச மர விநாயகரை சுற்றி வருவது சிறப்பு. அங்க இருக்கக்கூடிய
நாக தேவதைகளுக்கு மஞ்சள் பொடி சாற்றி குங்குமமிட்டு அபிஷேக ஆராதனைகளில் ஈடுபட்டு வாருங்கள். அதிக அளவுல பூக்கள் சமர்ப்பிப்பதாலும் நன்மைகள் உண்டு. முடிந்த வரையில தேன் கொண்டு அபிஷேகம் செய்யலாம், பன்னீர் கொண்டு அபிஷேகம் செய்யலாம். ஆக நாக தேவதைகளுடைய அனுகிரகத்தையும் நீங்கள் பூரணமாக பெறலாம். கன்னிராசி அன்பர்களே, உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்குங்க. தன லாபம் ஈட்டுவீர்கள். பொருளாதார நிலைகளை ஏற்றம் பெறுவீங்க. வெளியிடங்களில் உங்கள் மீதான மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சீராக இருக்குங்க. உங்களை பற்றிய நல்ல எண்ணங்களும் கருத்துக்களும் மற்றவர்கள் மனதில் உதயமாகும். உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் சந்திரன், செவ்வாய், பூதன், குரு, சுக்கிரன் இந்த 5 கிரக ஓரைகள் சுப பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக சுக்கிர ஓரையில சொத்து தொடர்பாக பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நல்லது. புதன் ஓரையில் அரசாங்கம் சார்ந்த செயலுக்கு ஏற்றது. குரு ஓரையில சுப காரியங்கள் செய்து பாருங்கள். அனைவருக்குமே நல்ல யோகம் நிறைந்த பலன் உண்டாகுங்க. உங்களுடைய ராசி முறையில் பார்த்தால் பகைக்காரர்கள் யார், நட்பாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை அறிந்து கொள்ளலாம். நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகராசிக்காரர்கள் மேஷம், தனுசு, கும்பம். உங்களுடைய ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை அதிகரிக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடி வரும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்கள் இன்றைய நாள் எப்படி அமைய போகிறது என்பதை முழு விளக்கமாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அதற்கு முன்னர் நவ கிரகங்களுடைய நல்லருள் உங்களுக்கு பூரணமாக கிடைக்க வேண்டும். எண்ணிய காரியங்கள் யாவும் சிறப்பாக நடக்க வேண்டும் என மனதார இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம். உங்களுடைய ராசிப்படி நவ கிரகங்களுடைய கோல்சார அமைப்பு, சுற்றி வரக்கூடிய நிலைகள், கிரகங்களின் சஞ்சாரத்தினுடைய நிலைகள் பொறுத்துதான் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ராசிக்கான பலன்கள் அமையுங்க. அந்த வகையில பார்க்கும் பொழுது குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்குங்க. கற்பனை தொடர்பான விஷயங்கள் அதிகமாக இருக்கும். ஓவியம் வரையக்கூடியவர்கள், எழுத்தாளர்கள், கலை உணர்வின் மீது அதிக ஒரு ஆர்வம் ஈடுபாடு கொண்டவர்கள், கவிதை புனைபவர்கள், இப்படி எழுத்து தொடர்பான விஷயங்கள்ல ஈடுபடுறவங்களுக்கும் சரி பேச்சாற்றல் அதிகமாக இருக்கும். மற்றவர்களுக்கு தோன்றாத சில விஷயங்கள் கூட உங்க மனதில் தோன்றலாங்க. ரொம்ப அழகாக மற்றவர்களுடைய கற்பனைக்கு எட்டாத விதங்கள்ல சில செயல்களை நீங்க செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு. குழந்தைகளுக்கு வரைபடம் வரையக்கூடியவர்கள் பள்ளியில் நடத்தக்கூடிய போட்டிகளிலும் பந்தயங்களிலும் பங்கு பெற்ற முதல் பரிசினை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. சிந்தனைகள் எப்பொழுதும் எதிர்காலம் சார்ந்தபடியே இருக்குங்க. வியாபாரத்துல சின்ன சின்ன மாற்றங்கள் செய்யறதுக்கு முயற்சியும் செய்வீங்க. எப்பொழுதும் போல் இல்லாமல் வாடிக்கையாளர்களுடைய வருகை அதிகரிக்கிறதுக்காக உள்கட்டமைப்பை மாற்றி அமைப்பது, பெயிண்டிங் செய்வது, அலங்கார பொருட்கள் வைப்பது, மக்களை ஆகர்ஷண சக்தி வசியம் செய்யக்கூடிய வகையில நல்ல ஒரு மனம் மிகுந்த வாசனை திரவியங்கள் பயன்படுத்துறது, தூப தீப ஆராதனைகள் செய்கிறது, கடையை ஒரு தெய்வீகமான ஒரு இடமாக மாற்றுவதற்கு முயற்சியும் செய்வீங்க. உங்களுடைய வியாபாரம் இதற்கான ஒரு நிலைகள்ல உயர்வு கண்டிப்பாக பெறும். கடன் சம்பந்தமான இன்னல்கள் பிரச்சனைகள்லாம் குறைய போகிறது. கடன் கொடுத்தவர்கள் கூட சமாதானமாக போகக்கூடிய போக்கு உண்டு. உங்களுடைய குண நலன்களும் நேர்மையை கருதி மற்றவர்கள் எந்த விதமான சண்டை சச்சரவுகளில் ஈடுபட மாட்டார்கள். ஒரு பெரும் தன்மையான குணத்தோடு நடந்து கொள்வார்கள். துலாம் ராசி அன்பர்களே, எந்த ஒரு நிலையிலும் தன்னிலை மாறாமல் கௌரவத்துடனும் மதிப்பு மரியாதையுடன் வாழ வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டவர்கள் நீங்கள். மனதில் புதுவிதமான ஆசைகள் உண்டாகுங்க. சில லட்சியங்கள் எதிர்காலத்துல எப்படி வரணுங்கிற அந்த லட்சிய பாதையிலேயே பயணிக்கக்கூடிய நபர்கள் நீங்கள். வாழ்க்கைன்னா என்னங்கிற புரிதல்கள் முதல்ல உருவாக்குங்க. அதனால மற்றவங்களுடைய குண நலன்களுக்கு மதிப்பு கொடுப்பீங்க. மற்றவர்களுடைய எண்ணத்தை நிறைவேற்றக்கூடிய வகையில செயல்படுறது, ஒரு தெய்வீக குணம் உங்களிடம் வெளிப்படலாங்க. நீதித்துறையில் பணிபுரிபவர்களுக்கும் சரி, நிதித்துறையில் பணிபுரிபவர்களுக்கும் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை அதிகரிக்குங்க. குறிப்பாக பணம் தொடர்பான விஷயங்கள்ல ரொம்பவே நேர்மையாக நடந்துக்கக்கூடிய நிலை உண்டு. மற்றவர்களுக்கு உதவி செய்கிற ஒரு தன்மை படைத்தவராகவும் இருப்பீங்க. இந்த நாள் உங்களுக்கு சமூகம் சார்பான விஷயங்களில் ஈடுபடுறவங்க கௌரவிக்கப்படுவீர்கள். உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். உத்தியோகத்துல தலைமை பண்பை ஏற்று நடத்தக்கூடிய நிலை உருவாக்கும். துலாம் ராசி அன்பர்களே, தலைமை அதிகாரிகள் உங்களோடு இணக்கமாக பேசக்கூடிய நிலையும், உங்களுடைய கல்வி தரம் நன்றாக உயரக்கூடும். வாழ்க்கையினுடைய அமைப்புக்கு ஏற்றாற்போல் குடும்ப சூழலை உணர்ந்து நன்றாக படிக்க வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டவர்களாக இருப்பீர்கள். துலாம் ராசி மாணவர்களே, வரக்கூடிய தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தொழிலையும் சரி வியாபாரத்திலும் விடுபட்ட பழைய வேலைகளை செய்து முடிக்க போறீங்க. தன லாபம் பெற முடியும்.
வாடிக்கையாளர்களுடைய வருகை அதிகரிக்கும். இதனால விற்பனையும் அமோகமாக இருக்கிறதுனால தன லாபம் பெறுவீர்கள். வங்கி முகாந்திரமாக கடன் உதவிகள் கிடைக்குங்க. மளிகை கடை நடத்தக்கூடியவர்களுக்கும் உணவகம் வைத்து நடத்தக்கூடியவர்களுக்கு வரக்கூடிய மக்களால் நல்ல ஆதரவு கிடைக்கும். கைமணம் உங்களுக்கு அற்புதமாகவும் அன்னபூரணியினுடைய அனுகிரகத்தை பூரணமாக பெறுவீர்கள். இந்த நாள் தொழில் வியாபாரத்திலும் சரி வர்த்தக துறையிலும் ஈடுபடக்கூடிய ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் துலாம் ராசி அன்பர்களே யோகம் நிறைந்த நாளாகத்தான் இருக்கிறது. இந்த நாள் உங்களுடைய ராசிப்படி பார்க்கும் பொழுது காதலர்களுக்கு மன நிறைவும் சந்தோஷமும் அதிகரிக்கக்கூடிய நாள். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். ஒற்றுமை உணர்வு கூடுதலாக காணப்படலாம். பிள்ளைகளுடைய வளர்ச்சி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பெருமிதத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. தெய்வத்தினுடைய அனுகிரகம் பூரணமாக இருக்கிறது. நவ கிரகங்களுடைய நல்லாசியை பூரணமாக பெறுவீர்கள். இந்த நாள் வாக்சித்தியும் நன்றாக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கான சுப ஓரைகள் செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன். இந்த 4 கிரக ஓரைகள்ல குறிப்பாக செவ்வாய் ஓரையில சுப காரியங்கள் செய்யலாம். சொத்துக்கள் வாங்குவது விற்பது, அரசாங்கம் சம்பந்தமான செயலுக்கும் ஏற்றது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர ஓரை. கல்வி சார்பாக மாணவர்கள் சந்திர உரையில் எடுத்து படிக்கலாம். அதே போல பணம் சம்பந்தப்பட்டு புதிய பொருட்கள், ஆடை ஆபரணங்கள், அலங்கார பொருட்கள், பொன் பொருள் சேர்க்கை எல்லாவற்றையுமே நீங்கள் சுக்கிர உரையில் செய்தால் தன லாபம் பெறுவதோடு நீங்கள் வாங்கக்கூடிய பொருட்கள் மூலமாக மன திருப்தியும் உண்டாக்குங்க. இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களே கருத்து வேறுபாடுகள் நீங்க பெறுவீர்கள். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள் குறைக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இலக்குகள் உண்டாக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. விருச்சிக ராசி அன்பர்களே உங்களுடைய ராசிக்கான பலன்கள் இன்றைய நாள் எப்படி இருக்கும் முழுமையாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம். நவ கிரகங்களினுடைய நல்லாசி உங்களுக்கு பூரணமாக கிடைக்க வேண்டும் என பிரார்த்திக்கிறோம். திங்கட்கிழமை சந்திர பகவானுடைய சஞ்சாரம், மற்ற கிரகங்களினுடைய கோல்சார அமைப்பு, இதை பொறுத்துதான் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும். வியாபாரமாகட்டும், தொழிலாகட்டும், குடும்ப நலன், ஆரோக்கியம், பண வரவு எப்படி இருக்கும், எந்த இடத்திலிருந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, இதனை பற்றி நீங்கள் அன்றாடம் தெரிந்து கொள்வதற்கு நவ கிரகங்களுடைய நிலையை பார்த்துதான் சொல்ல முடியும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது உத்தியோகம் சார்ந்த வேலைகள்ல மட்டும் அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம். விருச்சிக ராசி அன்பர்களே உங்களுடைய ராசியின் 4ஆம் இடம் சுகஸ்தானத்துல சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால, அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் பகவானும் உங்களுக்கு சேர்ந்தே இருக்கிறார்கள். வேகம் இல்லாம, படபடப்போ பதட்டமோ இல்லாம எந்த அளவுக்கு வேலை செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு நன்மைகள் உண்டு. எதற்காகவும் எதை பற்றியும் யாரை பற்றியும் பயப்பட தேவையில்லை. நேர்மறை எண்ணங்களோடு வேலைகளில் ஈடுபடுங்கள். நிச்சயமாக நல்லது உண்டாகும். மேல் அதிகாரிகள், தலைமை அதிகாரிகளிடம் பேசும் பொழுது சற்று கவனமாகவும் பொறுமையாக பேச வேண்டும். அவர்களிடம் கோபதாபங்களை வெளிப்படுத்தாதீர்கள். உத்தியோகம் சார்ந்த முயற்சிகளில் ஈடுபடக்கூடியவர்கள் நேரம் காலம் கிடைக்கும் வரையில் பொறுமையாக நீங்கள் தேடிக்கொண்டே இருக்க வேண்டியது நல்லது. அவசரப்பட வேண்டாம். எந்த இடத்திலும் பணம் கொடுத்து வேலை வாங்குகிறேன் என்று மாட்டிக்கொள்ளாதீர்கள். உங்களுக்கு தான் தெரியும் எந்த அளவுக்கு சிரமப்பட்டு பணத்தை சம்பாதிக்கிறீர்கள் என்று. தாய் தந்தையருடைய பணத்தை வீணடிக்காமல் சூழ்நிலைகளை உணர்ந்து உங்களுக்கு எந்த விஷயம் நன்றாக செய்ய வருமோ அதில் ஈடுபடுங்கள். மென்மேலும் லாபம் பெறுவீர்கள். உறவுகளுடைய வருகை உங்களுக்கு நல்ல ஆதரவான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. நுட்பமான சிந்தனைகள் மூலம் சாதகமான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்வீர்கள். மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது படிப்புல மட்டும் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது. படித்தாலும் திரும்ப திரும்ப நீங்கள் பாடத்தை படிக்க வேண்டும். ஒரு முறைக்கு பல முறையாவது மனதில் பதியும்படியாக புரிந்து கொள்வது அவசியம். ஆசிரியர்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பளித்து நடந்து கொள்ளுங்கள். மாணவர்களே, பெற்றோர்களுடைய கனிவான பேச்சுக்களும் அவர்கள் உங்களுக்கு வழங்கக்கூடிய சில அன்பான வேண்டுகோளையும் ஏற்று நடக்க வேண்டும். உற்சாகம் நிறைந்த நாளாக இருக்கும். காதல் திருமணம் செய்யக்கூடியவர்கள் கவனமாகவும் விழிப்புணர்வோடும் பெரியவர்களுடைய ஆசிகளோடு சில கருத்துக்களை சேகரிக்க வேண்டும். மனநிலையில் ஏற்றம் பெறுவதற்கு தியானம், யோக பயிற்சிகள் நல்லது. திங்கட்கிழமை தினம் சிவபெருமான் வழிபாடு செய்வதும், சிவபெருமானுக்கு குளிர்ந்த நீரால் அபிஷேகம் செய்யலாம். இளநீர் அபிஷேகம், பன்னீரால் அபிஷேகம், வாசனை மிகுந்த திரவியங்களை நீங்கள் இறைவனுக்கு சமர்ப்பிப்பது நல்லது. உங்களுடைய ராசிப்படி இன்றைய நாள் யோகம் நிறைந்ததாக இருப்பதற்கு தெய்வீக வழிபாடுதான் மிக மிக முக்கியம். ஆக எது நடந்தாலும் நன்றாகவே நடந்தது, எது நடக்குமோ நன்றாகவே நடக்கும் என்கிற கீதாச்சாரத்தின் கருத்துக்களை மனதில் பதிய வைத்துக் கொண்டு நேர்மையாக வெற்றி நடை போடுவீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள்
சந்திரன், குரு, சுக்கிரன் இந்த 3 கிரக ஓரைகள் சுப பலனை ஏற்படுத்தக்கூடும். கல்வி, வேலை, பூமி காரியங்கள், வாகனம் தொடர்பான முயற்சிகள் அனைத்தையுமே சுக்கிர ஓரைக்கில் செய்தால் நல்லது. குரு ஓரைக்கில் சுப காரியங்களை செய்து பாருங்கள், நல்ல பலன் உங்களுக்கு உண்டு. இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பகை, நட்பு இந்த 2 ராசிக்காரர்கள் யார் யார் என்பதையும் அறிந்து வைத்துக் கொள்ளுங்கள். நட்பாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம், மிதுனம், சிம்மம், தனுசு இந்த 5 ராசிக்காரர்கள் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுத்தக்கூடியவர்கள். துலாம் ராசியும் உங்களுடைய ராசிக்கு நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தான். பகையாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், மகரம், கடகம் இந்த 3 ராசிகளும் துலாம் ராசிக்கு எதிராக இருப்பார்கள். இந்த நாள் நட்சத்திர பலன்களை பார்க்கும் பொழுது விசாகம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்ல வேண்டும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாள். கேட்டை நட்சத்திரக்காரர்களே கவனமாகவும் பொறுமையுடன் செயல்பட்டால் நன்மைகள் உண்டு. வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள்லாம் கிடைக்க போகுது என்பதை முழுமையாக அறிந்து கொள்ளலாம். உங்களுடைய ராசிப்படி திங்கட்கிழமை இந்த நாளில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம், மற்ற கிரகங்களினுடைய கோள்சார அமைப்பு இதை பொறுத்துதான் உங்களுடைய ராசிக்கான பலன்களை அமையுங்க. அந்த வகையில பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசி நெருப்பு ராசி. தினம்தோறும் சூரிய நமஸ்காரம் செய்து வருவது மிக மிக அவசியம். சூரிய ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகங்களை உச்சரித்து வந்தால் எதிரிகள் தொல்லைகள் என்பது காணப்படாது. அகத்திய மாமுனிகள் ஸ்ரீ ராமருக்கு ராமாயண போரில் ஸ்ரீ ராவணனை யுத்தத்தில் வீழ்த்துவதற்கு அனுகிரகம் செய்தவர் ஸ்ரீ அகத்திய மாமுனிகள். அவர் அருள் பாலித்த ஒரு மந்திரம்தான் ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தை இடைவிடாது தினப்படியும் காலை சூரிய உதயத்திற்கு முன்னர் எழுந்து ஸ்நானம் செய்துவிட்டு நீங்கள் இந்த ஆதித்ய ஹிருதய ஸ்லோகங்களை ஒரு முறையாவது படிப்பது நல்லது. அப்படி படிக்க இயலாதவர்கள், நேரம் இல்லாதவர்கள் பாடல்கள் மூலமாக கேட்கலாங்க. உங்களுடைய ராசி நெருப்பு ராசி. ஆக நெருப்பு ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் திருவண்ணாமலை ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் சமேத ஸ்ரீ உண்ணாமலை அம்மனை மனதார நினைத்து பிரார்த்திக்கலாம். இந்த நாள்ல சின்ன சின்ன ஒரு விஷயங்களுக்காக சில மாற்றங்கள் செய்ய வேண்டியிருக்கும். அதிலும் வெளியிடங்களுக்கு போய் வருவதாலும் சில மாற்றங்கள் உண்டாகலாங்க. மந்திர ஜபங்கள் உங்களுக்கு இந்த நாள் பூர்ண ஒரு அருளை நிச்சயமாக கொடுக்கும். ஆக அந்த அளவிற்கு மிக சக்தி வாய்ந்த மகா மந்திரம் சிவ மந்திரம் ஓம் நம சிவாய எனும் மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். உங்களிடம் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் தூள் தூளாகிவிடும். அனைத்தையுமே நேர்மையாக செய்து முடிக்கணுங்கிற எண்ணங்கள் உங்களுக்குள் இருக்கலாம். தனுசு ராசி என்பர்களே, குரு பகவானுடைய பார்வை உங்கள் பக்கம் இருக்கிறது. ஆக எண்ணிய காரியங்களை திறம்பட செய்வதற்கு நீங்கள் குரு பகவானை நினைத்து அவரை பிரார்த்தனை செய்து வேலைகளை தொடங்கினால் சுமூகமான பலன்களை கொடுப்பார். பேச்சுக்களில் அனுபவ அறிவு அதிகரிக்குங்க. உத்தியோகத்தில் அது மாற்றங்கள் உண்டாகலாம். பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்கள்ல ஆர்வத்தோடு கலந்து கொள்ளக்கூடிய நிலையும் இதனால் விருப்பங்கள் யாவும் நிறைவேறக்கூடிய நாள். ஆக தனுசு ராசி அன்பர்களே, தெய்வ கடாட்சம் உங்களுக்கு உண்டு. மாணவர்களுக்கு படிப்பு நிலைப்பாடுகளில் முன்னேற்றம் உண்டாகுங்க. வியாபாரம் தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும். அதிகப்படியான உழைப்பை வெளிப்படுத்துவீங்க. சூழ்நிலைகளை உணர்ந்து செயல்படக்கூடிய மன அமைப்பு உங்களுக்கு உண்டு. தொழிலில் சக தொழிலாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. உத்தியோகம் பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறது. பிள்ளைகளுடைய வாழ்க்கை வளர்ச்சி நன்றாக இருக்குங்க. வெளியே வேலைக்கு செல்லக்கூடிய பிள்ளைகள் மூலமாக ஆதாயம் பெறுவீர்கள். அலுவலகத்தில் மேல் அதிகாரிகளுடனான பேச்சு உங்களுக்கு திருப்தியை உண்டாக்கி தரும். வேலை சம்பந்தமாக ப்ரமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கு ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுடைய நல்ல பேச்சுக்கள், நல்ல நடத்தை, ஒரு நல்லிணக்கம், எல்லாரையும் அனுசரித்து செல்லக்கூடிய மன அமைப்பு உங்களுக்கு இருக்கிறது. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், குரு நல்ல பலனை உண்டு பண்ணுங்க. குரு ஓரையில சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த விஷயங்கள், அரசாங்கம் சம்பந்தமான செயலுக்கு ஏற்றது. சுக்கிர ஓரையில பணம் சார்பான விஷயங்கள் நல்ல ஒரு அதீத பலன்களை உண்டு பண்ணும். படிப்பு சம்பந்தமாக புதன் ஓரையில் மாணவர்கள் படிக்க துவங்கலாம். செவ்வாய் மற்றும் குரு ஓரையில தொழில் சம்பந்தமான முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு ஏற்றது. இந்த நாள் உங்களுடைய ராசிப்படி பகை நட்பு யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிக்காரர்கள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். இந்த 4 ராசிகள் உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவம் வெளிப்படலாம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடும் ஆர்வமும் கூடுதலாக இருக்கும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம்.
இன்று நீங்கள் துவங்கக்கூடிய எல்லா காரியங்களும் நல்ல விதமாக நடைபெற வேண்டும் என மனதார இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம். இந்த நாள் கோல்சாரத்தின்படி நவ கிரகங்களினுடைய சஞ்சாரம் மற்றும் நிலைகளை பார்த்து உங்களுக்கான ராசி பலன்கள் அமையுங்க. நீங்கள் இன்று தொடங்கக்கூடிய வேலைகள் திங்கட்கிழமை தினம் வியாபாரத்திலும் சரி, தொழில் நிர்வாகத்திலும், உத்தியோகத்தில் பணிபுரியக்கூடியவர்கள், சிறு குறு வியாபாரிகள், விவசாய பெருமக்கள், மாணவர்களுக்கு, வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய ராசிப்படி பலன்கள் எப்படி அமைய போகிறது என்பதை கோல்சாரத்தினுடைய அடிப்படையிலேயே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். வியாபார வேலைகளில் முன்னேற்றங்கள் அதிகரிக்குங்க. மிக அழகாக வியாபாரத்தை கவனித்துக் கொள்வீர்கள். பெரிய பெரிய நிபுணர்களுடைய கருத்துக்கள் உங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்குங்க. வியாபார வேலைகள்ல நல்ல லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில செயல்கள் அற்புதமாக இருக்கிறது. குடும்ப உறுப்பினர்கள் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் கலகலப்பான செய்திகளும் கிடைக்க பெறுவீர்கள். வேலை வாய்ப்புக்காக வெளியே தேடி அலையக்கூடிய மகர ராசி இளைஞர்களுக்கு உங்களுடைய படிப்புக்கும் தகுதிக்கும் திறமைக்கும் அனுபவத்திற்கு ஏற்றபடி அங்கீகாரம் நிச்சயமாக உண்டு. குடும்ப சூழல் உங்களுக்கு நல்ல பலத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. தாமதமாக இருந்த வேலைகள் எல்லாம் சீக்கிரமாக நடக்குங்க. உத்தியோகத்தில் இருந்த சில பழைய பிரச்சனைகளை பேசி தீர்ப்பீர்கள். சாதகமற்ற சில நிலைகள் இருந்தாலும் உங்களுக்கு ஏற்றபடி சாதகமாக்கிக் கொள்வீர்கள். மகர ராசி அன்பர்களே, சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்றாற் போல் மிக அற்புதமாகவே இருக்கிறது. பேச்சுவார்த்தைகள் சாதகமாக நடக்குங்க. ஆதரவு நிறைந்த நாள். சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் அனைத்துமே இறைவனுடைய அனுகிரகத்தினாலும் உங்கள் வீட்டு குல தெய்வத்தினுடைய ஆதரவாலும் சிறப்பாக நடக்கும். பெண்ணுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்கிற மனநிலை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். மகனுக்கு வேலை வாய்ப்பு தொடர்பாகவும் சில பணத்தை முதலீடு செய்வதற்கு முயற்சியும் செய்வீர்கள். குடும்பத்தினுடைய நலன் விருத்திக்காக அதிகமாக பாடுபடக்கூடியவர்களாக இருப்பீங்க. மற்றொரு மாற்று மொழியை அறிந்து கொள்வதில் ஆர்வம் உண்டு. தாய்மொழியை தவிர மற்ற மொழிகள்ல படித்தால் உங்களுக்கான ஒரு வியாபார வளர்ச்சி, வருமானம் அதிகமாக இருக்குங்க. தொழில் நிலைகள்ல முன்னேற்றம் பெறுவதற்கு இந்த மொழியானது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். மாணவர்களுக்கு படிப்பு நிலைப்பாடுகளில் உயர்வினை பெறுவீர்கள். வியாபாரத்தில் நல்ல ஒரு அமைப்பும் அந்தஸ்தை உயர்த்தி கொள்வீர்கள். மற்றவர்களை காட்டிலும் உங்களுடைய செயல்பாடுகளை நன்றாக அமைய போகிறது. தெய்வத்தினுடைய அனுகிரகத்தோடு விநாயக பெருமானை வணங்கி அருகம்புல் சாற்றி திங்கட்கிழமை தினம் நீங்கள் விநாயக பெருமானைக்கும் வழிபட்டு அதனுடனே அம்மையப்பர் சிவபெருமானுடைய அனுகிரகம் பெற வேண்டி நீங்கள் பிரார்த்திக்கலாம். நவகிரக வழிபாடு செய்வதற்கு மிகவும் ஏற்ற நாள் என்றே சொல்லலாம். ஆக மகர ராசி அன்பர்களே, தொழில் நிலையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சீராக இருக்குங்க. மன அமைப்பில் உங்களுக்கு நிம்மதி உண்டாகும். காதலர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நாள். எந்த ஒரு விஷயத்தில் ஈடுபட்டாலும் அவற்றை முழுமையாக அந்த காரியத்தை நடத்த வேண்டும் என்கிற மன அமைப்பு கொண்டவர்கள். நேர்மையாக இருப்பீர்கள். நியாயமாக செயல்படுவீங்க. வெளியூர்களுக்கு பயணப்படக்கூடிய நிலை, வேலை விஷயமாக, வியாபாரம், தொழில் ரீதியாக வெளியூர்களுக்கு பயணப்படக்கூடிய நிலை இருந்தாலும் ஆதாயம் நிச்சயமாக உண்டு. ஆரோக்கியம் நன்றாகவே காணப்படுங்க. திங்கட்கிழமை தினத்தில் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் ஒவ்வொரு திங்கட்கிழமை காலை 6 முதல் 7 வரை அந்த சந்திர ஓரையில் பிறை சூடிய பெருமானுக்கு நீங்கள் பால் அபிஷேகம் செய்யலாம். அல்லது நித்தியமாக இருக்கக்கூடிய தாரை என்னும் அந்த நீரை தானமாக நீங்கள் சிவபெருமானுக்கு வழங்குவதால் உங்கள் குடும்பத்தில் நெருக்கடிகள் இருக்காது, குழப்பங்கள் காணப்படாது. ஆனந்தமும் எப்பொழுது மனநிலையில் நல்லதொரு குளிர்ச்சியும் நிறைந்ததாக இருக்கும். ஆக சிவபெருமானுக்கு உண்டான அந்த தாரை வழிபாடு செய்து வாருங்கள். நன்மைகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கான சுப ஓரைகள் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், குரு நல்ல பலனை உண்டு பண்ணும். குரு ஓரையில் குறிப்பாக சுப நிகழ்ச்சிகள் செய்யலாங்க. சொத்து சார்ந்த விஷயங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயத்திற்கு நல்லது. சுக்கிர ஓரையில பணம் சார்ந்த விஷயங்களுக்கு ஏற்றது. புதன் ஓரையில மாணவர்கள் நன்றாக படிக்கலாம். செவ்வாய் மற்றும் குரு ஓரையில தொழில் சம்பந்தமான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றகரமான நாள். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள் வெளிப்படும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களே சாதகமான ஒரு அமைப்பு உண்டு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். உங்களுடைய செயல்கள் இன்றைய நாள் எப்படி அமையும் என்பதை விரிவாக நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். நவ கிரகங்களினுடைய சஞ்சாரம் மற்றும் உங்கள் ராசியில் சந்திர பகவானுடைய நிலையும் மற்ற கிரகங்களினுடைய கோல்சார அமைப்பை பொறுத்து உங்களுக்கு இன்றைய நாள் எப்படி அமைய போகிறது. வியாபாரம், தொழில், குடும்பம், உடல் ஆரோக்கியம், வருமானம், பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி அனைத்தையுமே நீங்கள் துல்லியமாக அறிந்து கொள்ளலாம். உங்களுடைய செயல்கள் யாவும் சிறப்பாக நடக்க வேண்டும் என இறைவனை மனதார பிரார்த்திக்கிறோம். இன்றைய நாள் மிக சவாலான வேலைகளை கூட ரொம்ப சாதாரணமாக செய்து முடிப்பீங்க. முகத்தில் நல்லதொரு தெளிவு இருக்குங்க. தெய்வ கடாட்சம் முழுமையாக பெற்றவர்கள். நீங்களுடைய ராசிப்படி பெருந்தன்மையான செயல்பாடுகள் மூலம் பாராட்டுகளை பெறுவீர்கள். கவலை இல்லாத ஒரு நாள். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் குறைய போகுது. நீங்கள் முதலீடு செய்த பணத்தை மீண்டும் பெறுவதற்கு ஏற்ற நாள்.
சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. தொழில் வியாபார விஷயமாக அடுத்தடுத்த நிலைகளில் முன்னேறுவதற்கு ஏற்ற நாள். மிகப்பெரிய அளவில் இயந்திரம் தொடர்பான செயல்பாடுகளில் ஈடுபடுவீங்க. ரியல் எஸ்டேட் துறையில் பணிபுரிபவர்களுக்கு உத்தியோக வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். புது வேலைகளை எடுத்து செய்யக்கூடிய நிலை உண்டு. கட்டுமான பணியாளர்களுக்கு அடுத்தடுத்த நிலைகளில் உயர்வு ஏற்படுங்க. வீடு தொடர்பான வியாபாரங்களில் ஈடுபடக்கூடிய ரியல் எஸ்டேட் தொழில் அதிபர்களுக்கு சாதகமான அமைப்பு உண்டு. வருமானம் உங்களுக்கு ஏற்றபடி இரட்டிப்பாகும். கடன் தொல்லைகளில் இருந்து விடுபடுவீர்கள். குடும்ப நபர்களுடைய ஆதரவு பூரணமாக கிடைக்குங்க. எண்ணிய வேலைகளை காலதாமதம் இல்லாமல் செய்வீர்கள். தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடு காணப்படுங்க. புதிய முதலீடுகள் செய்யும் பொழுது சிந்தித்து செய்தல் வேண்டும். அவசரப்பட வேண்டாம். இதனால் சற்று பொறுமையாக இருந்து முடிவெடுக்க வேண்டும். மற்றவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை அப்படியே நம்பி சில பணத்தை முதலீடு செய்யாதீர்கள். வியாபாரமாகட்டும், தொழில் ரீதியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் பெற்றவர்கள், நிபுணர்கள், ஆலோசகர்களுடைய கருத்துக்களை கேட்டு செய்தல் நல்லது. வியாபார நிமித்தமாக அலைச்சல்கள் அதிகரிக்கலாங்க. வெளியே இந்த கோடை நேரத்தில் செல்வதற்கு முன் என்னென்ன தேவைகள் என்பதை முன்கூட்டி அறிந்து பட்டியலிட்டுக் கொள்வது நல்லது. கோபத்தை கட்டுப்படுத்தினால் மட்டுமே தெளிவு உண்டாக்குங்க. கோபத்தில் எழுபவன் நஷ்டத்தில் உட்காருவான் என்பார்கள். அதுபோல எந்த ஒரு விஷயத்திற்காகவும் கோபப்படாமல், பதட்டம் இல்லாமல், பரபரப்பு இல்லாமல் பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படுத்த வேண்டிய நாள். அப்பொழுதுதான் உங்களுக்கு லாபம் அதிகமாக இருக்குங்க. தன வரவு பெருக்கக்கூடிய வகையில வீட்டில் இருந்தபடியே வழிபாடு முறைகளை செய்யலாம். மாணவர்களுக்கு தொழில்நுட்பம் சார்ந்த படிக்கக்கூடியவர்களுக்கு ஏற்றம் பெறக்கூடும். வெளிநாடுகளுக்கு சென்று தங்கி படிப்பீர்கள். உங்களுடைய ராசி காற்று ராசி, அதிலும் ஆண் ராசி. ஆக ஒரே இடத்திலிருந்து உங்களால் எந்த வேலைகளிலுமே ஈடுபட முடியாது. மார்க்கெட்டிங் துறை என்றால் வெளி இடங்களில் அதிகமாக பயன்படுவீங்க. அது மட்டுமல்ல, காற்று ராசி என்பதால் நிலையான ஸ்திரமான இடம் என்பது காணப்படாது. அவ்வப்போது வெவ்வேறு இடங்களுக்கு நீங்கள் வேலை செய்ய வேண்டிய நிலையும் உருவாக்கலாங்க. குடும்ப சூழ்நிலைகளை கருதி 2-3 வேலைகளை சேர்த்து செய்யக்கூடிய நாளாக இருக்கிறது. தெய்வ கடாட்சத்தை பெறுவதற்கு முயற்சி செய்யுங்கள். தெய்வ நிலையோடு சில வேலைகளில் ஈடுபட்டால் நிச்சயமாக அந்த காரியங்கள் நன்றாக நடக்கும். தெய்வ நிலை என்பது இறைவனை மனதார ஒரு நிமிடமாவது நீங்கள் பிரார்த்தித்து அதன் பிறகு செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு கோபுர உயரத்தை போல் நல்ல நிலையில் இருக்குங்க. காதலர்களுக்கு மன தெளிவும் சந்தோஷமும் உடைய நாளாக அமைய போகிறது. இருந்தாலும் குழப்பங்கள் இல்லாமல் சுமூகமாக கொண்டு செல்வது என்பது உங்களுடைய கையில் தான் இருக்கிறது. கணவன் மனைவி இடையே நெருக்கம் அதிகரிக்கும். குடும்ப உறவில் இருந்த பழைய பிரச்சனைகள் நீங்கும். உற்றார் உறவினர்களுடைய வருகை திருப்தி ஏற்படுத்தி கொடுக்கலாங்க. மேலதிகாரிகள் உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பளிப்பார்கள். கும்பராசி அன்பர்களே, இந்த நாள் தேக பலமும் நல்ல எண்ணமும் கூடுதலான ஒரு ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் சந்திரன், சுக்கிரன், செவ்வாய், புதன். இந்த 4 கிரகங்களும் சுப பலனை உண்டாக்கி தரும். உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவானுடைய பிரவேசமும், செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம், அதோடு புதன் பகவானும் சேர்ந்தே இருக்கிறார். 3ஆம் இடமான தைரிய ஸ்தானத்துல, இளைய சகோதரர்களுக்கு உண்டான ஸ்தானத்துல புதன் பகவானுடைய சஞ்சாரம் அமைவது என்பது உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இந்த நாள் பணம் கொடுக்கல் வாங்கல், கல்வி கற்க துவங்குதல் இவற்றிற்கு புதன் ஓரை நல்லது. தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் அல்லது சுக்கிர ஓரை உத்தமம். குடும்பம் சார்பான முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு புதன் ஓரை தான் மிக மிக சிறந்தது. இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்டம் நட்சத்திரக்காரர்களை பாராட்டுகளை பெறுவீர்கள். சதயம் நட்சத்திரக்காரர்களை சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு உண்டாகும். வாழ்த்துக்கள். வாழ்க்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். உங்களுடைய ராசிப்படி தொழில், வியாபாரம், இன்றைய நாளில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நவகிரகங்களுடைய சஞ்சாரம், கோல்சாரத்தினுடைய அமைப்பை பொறுத்து, கிரகங்களில் சந்திர பகவான் எந்தெந்த வீட்டில் பிரவேசிக்கிறார் அந்த நிலையினுடைய அமைப்பை பொறுத்துதான் ராசிக்கான பலன்களை அமையுங்க. அந்த வகையில பார்க்கும் பொழுது இன்று நீங்கள் தொடங்கக்கூடிய சகல வேலைகளும் திருப்தியாக, மன நிறைவுடனும், மனதில் மகிழ்ச்சியும், குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலையும் அமைய வேண்டுமென மனதார இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம். பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகள்லாம் குறையுங்க. ஓரளவிற்கு உங்களுக்கு தன லாபம் கிடைக்க போகிறது. வருமான உயர்வுக்காக நீங்கள் எதிர்பார்த்த இடத்தில் இருந்து நல்ல செய்திகள், சுப பலன்களை நிச்சயமாக பெறப்போகிறீர்கள். கடனால் அவதிப்பட்டு வந்த மீனராசி அன்பர்களுக்கு வாகனம் தொடர்பான கடனோ அல்லது வீட்டு கடன், கை மாற்றாக வாங்கிய கடன், பிள்ளைகளுடைய படிப்புக்கான கல்வி கடன் எதுவாக இருந்தாலும் ஒரு சில கடன் சார்ந்த பிரச்சனைகள் உங்களை விட்டு விலக போகிறது. ஒரு சிலருக்கு குறையும் என்று கூட சொல்லலாங்க. அதிகமான நெருக்கடிகள் இருக்காது.
கழுத்தை பிடிக்கக்கூடிய வகையில இருந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு காணாமல் போய்விடும். குடும்ப உறுப்பினர்களுடைய செயல்பாடுகள் மகிழ்ச்சியாக அமையுங்க. கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு மனசுக்கு திருப்தி ஏற்படுத்தி தரும். அரசு சார்ந்த செயல்பாடுகள்ல ஒத்துழைப்பு கிடைக்க பெறுவீர்கள். வேலைகள் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான வாய்ப்புகள் உண்டு. உயர்வு அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. எந்த இடத்துல நீங்கள் இருந்தாலும் உங்கள் மீதான மதிப்பு மரியாதை உயருங்க. அலுவலக ரீதியாக பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு நிர்வாகத்தில் மிகப்பெரிய ஒரு பொறுப்புகள் இருக்கும். தலைமை அதிகாரிகளாக செயல்படக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. மற்றவர்களை ஆளக்கூடிய ஒரு நிலையும் காணப்படலாங்க. ஒரு உயர் பதவியில் இருந்து கொண்டு உங்களுக்கு கீழ் பணிபுரியக்கூடிய நபர்களை மிக சரியான வழியில் அவர்களை அனுசரித்து நடத்தி கொண்டு செல்வீர்கள். இதனால் உங்கள் மீதான மதிப்பு மரியாதை மற்றவர்களுக்கு அதிகரிக்கும். சமூகம் தொடர்பான வேலைகள் இருக்கிறவங்களுக்கு புது நபர்களுடைய அறிமுகம் கிடைக்க பெறுவீர்கள். பாராட்டுகள் அதிகமாக இருக்குங்க. கீர்த்திகள் பெறக்கூடிய நாள், அதாவது புகழ் உங்களை நாடி வரப்போகிறது. மாணவர்களுக்கு படிப்பினுடைய செயல்களில் நல்லதொரு ஆர்வம் ஈடுபாடு இருக்கோங்க. மனநிலையில் தெளிவான சிந்தனை உடையவர்களாக இருப்பீங்க. சமூகம் சார்ந்த வேலைகள் இருக்கிறவங்களுக்கு விருதுகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. வருமான உயர்வுக்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளிலும் அனுகூலமான பலன் உண்டு. திங்கட்கிழமை தினம் சிவபெருமான் வழிபாடு செய்து வர அற்புதமான பலன்களை பெறுவீர்கள். ஓம் நம சிவாய எனும் மந்திரத்தை திரும்ப திரும்ப உச்சரிக்க இந்த திங்கட்கிழமை முழுவதும் சிவபெருமானுடைய அனுகிரகத்தோடு அம்பாள் பார்வதி தேவியினுடைய அனுகிரகத்தையும் சேர்த்தே பெறுவீர்கள். தெய்வத்தினுடைய அனுகிரகம் பூரணமாக இருந்தால் தொழிலில் வெற்றி, வியாபாரத்தில் வளர்ச்சி, அனைத்து செயல்களிலும் முன்னேற்றங்கள், வருமானம் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு உயருங்க. காதலர்களுக்கு மன நிறைவும் சந்தோஷமும் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும். இந்த நாள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சீராக காணப்படலாம். மன நிம்மதி ஏற்படுங்க. அலுவலக ரீதியாக இருந்த சில பிரச்சனைகள் விலகிவிடும். கூட்டாளி தத்துவம் உங்களுக்கு ஏற்புடையதாகவே காணப்படலாம். வியாபாரத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய வகையில முதலீடுகள் செய்வதற்கு முயற்சியும் செய்வீர்கள். இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றாற்போல் யாரை நம்ப வேண்டும், யாரை நம்பக்கூடாது என்கிற புரிதல் குணம் உங்களுக்கு உருவாக்குங்க. முதலீடு தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் பொழுது வீட்டில் பெரியவர்கள் நல்ல நிபுணர்களுடைய கருத்துக்களை கேட்டு செய்வது சிறப்பு. உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்குங்க. மாணவர்கள் எண்ணிய வேலைகளை திறம்பட செய்து முடிப்பீர்கள். கடல் கடந்து பயணம் செய்யக்கூடியவர்களுக்கு யோகம் நிறைந்த நாள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிரன், இந்த 4 கிரகங்கள் மட்டும்தான் உங்களுடைய ராசிக்கு சிறப்பான பலன்களை தரக்கூடிய ஹோரைகளாக இருக்கின்றன. அந்த வகையில பார்க்கும் பொழுது குரு ஹோரையில சிறப்பான நிகழ்ச்சிகள் செய்யலாங்க. சொத்துக்கள் வாங்குறது, நீண்ட நாளாக விற்பனையாகாம இருந்த இடத்தை விற்பனை செய்வதாக இருந்தாலும் குரு ஓரையில் செய்யுங்கள். அரசு சம்பந்தமான செயல்களுக்கு ஏற்றது பணம் சார்பாக சுக்கிர ஓரையும், தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் அல்லது புதன் ஓரையும். பொதுவாக குரு ஓரையில் தங்க நகைகள் வாங்கினால் சிறப்பான பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். உயர்வு ஏற்படக்கூடிய நாள். குடும்பத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். மீனராசி என்பர்களே, உங்களுடைய ராசிக்கான நட்பு பகை யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிக்காரர்கள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளநீலம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள் குறைய பெறுவீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்திகரமான நாள். ரேவதி நட்சத்திரக்காரர்களே, வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம். உங்களுடைய உழைப்புக்கு ஏற்றபடி உயர்வு பெறக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். 12 ராசிக்காரர்களுக்கும் அவரவர்களுக்குண்டான ராசிப்படி நவ கிரகங்களுடைய நல்லருள் பூரணமாக கிடைக்கப்பெற்று யோகம் நிறைந்த நாளாகவும் அதிர்ஷ்டகரமான அமைப்புகள் உருவாக்க வேண்டுமென மனதார இறைவனை பிரார்த்தித்து வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நற்பவி நற்பவி நற்பவி.